பாஸு பாட்டை மாற்றிடலாம் பாஸு, செட் ஆக மாட்டேன். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள்லாம் எப்படின்னு தெரியல, அதனால எல்லாரும் அந்த பாட்டை பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல்ல என்ன பாட்டது? உங்கள் விஜய் உயிரென வரவா. வேண்டாம், இப்படி பண்ணிக்கங்க. உங்கள் விஜய் உயிரை எடுக்க வரவா. உங்கள் விஜய் உங்ககிட்ட புடுங்கத்தான் வரவா. உங்கள் விஜய் மாமூல் வாங்க வரவா. நல்லா இருக்குல்ல சார்? இதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ கூச்சம்? ஆமாம், பதவியேற்பு விழாவில் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு உரை ஒன்று, உங்கள் உரை ஒன்று இருந்துச்சுல்ல, என்னது? எவனாச்சும் நம்ம வந்துட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் எவனுக்காச்சும் இருந்துச்சுன்னா அதை இப்போவே அந்த நினப்பை அழித்து புதைச்சிரு. புதைச்சிட்டு அகலே. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்கள் அமைச்சர்களாக வேற சொன்னாங்க. என் பேரை சொல்லியோ இல்லை கட்சி பேரை சொல்லியோ யாரும் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம், இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வரலையா? ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அறிக்கை தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வழக்கமாக புசி ஆனந்தனை புலம்பிக்கிட்டே ஒன்று போட்டு வரல, தலையெழுத்து அதுக்கெல்லாம் அறிக்கை போட வேண்டியதாக இருக்குது. பொதுமக்களை பொது இடங்களில் தொந்தரவு செய்யாமல் கொண்டாடுமாறு தாவேகா நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கடைசியில் இந்த வார்த்தையை ஆட் பண்ணி பார்க்கலப்பா. அதுக்கப்புறம் தாவேகா நிர்வாகிகள் யாரும் தயவு செய்து ஆய்வுக்கெல்லாம் போக வேண்டாம், போனால் கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இப்போயும் வரும் பாருங்க, நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தயவு செய்து யாரும் போய் பொதுமக்களிடம் காசு கேட்டு மிரட்ட வேண்டாம், கட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இல்லை சார், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தாவேகாரையெல்லாம் எப்படி கிளம்பிட்டானே எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டு எப்படி போகுது, அதாவது இந்த கடையை அவன் நம்ம கேட்குற காசை கொடுத்துவிட்டு நமக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தானா அவன் நமக்கு அடிமை. ஒருவேளை கடைக்குள்ளே கூப்பிட்டு வச்சு நம்மளை குறவலையிலே ஏறி மிதிச்சானா அவனுக்கு நம்ம அடிமை. அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, டெஸ்டிங்காக சில பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகிற இடத்துலலாம் செருப்படி தாவேகா பேரை சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க, இல்லை செருப்பு பீய அடிக்கிறாங்க. கையில் எது கிடைக்குதோ எடுத்து எதுவாக இருந்தாலும் எறிகிறாங்கன்னு வைங்கள. அதில் 2 கேட்டகிரியில் போகிறாங்க. ஒன்று, இந்த வடிவேல் அண்ணன் இந்த ஏட்டையாவை ஒரு படத்தில் நடிச்சிருப்பார்ல, அதில் கடையாக போயிட்டு கையேந்தி கிடப்பார்ல, அதே மாதிரியே போகிறாங்க. அந்த படத்தில் வர மாதிரியே அடித்து வரட்டுறாங்கன்னு வைங்கள. ஒருத்தன் போயிருக்கான், பல்லாவரம் எம்எல்ஏவோட ஹஸ்பண்டோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பழக்கடை இருக்குல்ல, பழக்கடையை முதல் கொண்டு விட மாட்டேன்றாங்க சார். அந்த பழக்கடைக்கு போயிட்டு ஏன் இந்த கடையெல்லாம் எப்படி கிடக்கு, இந்த பழமெல்லாம் எப்படி கிடக்கு, இப்படிலாம் கிடக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும், உங்களை இந்த கடையை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காசு கொடுக்க. அந்த நாயை போயிட்டு பழம் வாங்கியிருக்கு, பழம் வாங்குறதுக்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லை. அது கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னொன்னே நான் எம்எல்ஏவோட பிஏ அப்படின்னு, அதோட பிஏவோட அவங்க ஹஸ்பண்டோட பிஏ அப்படித்தான். சரி, எங்கே போடு, அந்த எம்எல்ஏட்ட நம்ம பேசி தான் பார்ப்போமேனா, எம்எல்ஏ இல்லை, எம்எல்ஏவோட ஹஸ்பண்டுக்கு போட்டிருக்கார். அவர், இதையெல்லாம் நீ எனக்கு வேறு ஃபோன் போட்டு அவங்க முன்னாடி வச்சிட்ருக்கியா, இன்னொரு முறை எனக்கு போடு, எல்லாம் போடாத, ஏற்கனவே பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்குள்ளே விட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் நான் என் இதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், சொன்ன வார்த்தையை மயிரை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவங்க நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், சட்டையும் வண்டியும் காட்டி சட்டையோடு வெளியில் விட்டுருக்கணும். ஆக்சுவலி அதுதான் நடந்திருக்கணும். அப்படி நடந்தால் தானே சார் பெருமையாக இருக்கும், அப்போ தானே ஈஸியாக எல்லா இடத்துலையும் பிரபலமாகலாம். இதெல்லாம் இது பரவாயில்ல. செங்கத்தூரில் இன்னொரு சம்பவம், வேலூர் பக்கத்தில், அங்கே காரில் கொடியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த படம் இருக்குல்ல, நம்ம இவர் ரஜினி முருகன் படம், அதில் சமுத்திரக்கனி 7.75 ஒரு கேரக்டர் நினச்சிருப்பாப்புல, அவங்க ஆரம்பிச்சு விடுவாங்க. போன உடனே அண்ணே செலவுக்கு அண்ணே 1 ரூபா பணம் கேட்டார். அதே மாதிரியே போய்ட்டு 1 லட்ச ரூபா பணம் செங்கச்சூளக்காரன்ட்ட கேட்டிருக்காங்க. அந்த எடுக்கிறது பிச்சை, அதில் மாற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிச்சை எடுக்கிறப்ப ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கேட்குறப்ப அந்த பிச்சை எடுத்த எச்சைக்கு கோபம் வந்துருக்கு, எமோஷனல் ஆகிடுச்சு. யாரை பார்த்து கேட்குற, யார் உங்ககிட்ட காசு கேட்டா, செல்ஃபோனை தூக்கணுன்னு சடக்குன்னு பிளேட்டை மாற்றிட்டாங்க. இல்லை நாங்கள் அதில், ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் இன்ஸ்டா தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் சோசியல் மீடியா தெரியும், மற்றவங்களாம் உட்காந்து சுரண்டிக்கிட்டு பயணிச்சிங்களா, பிடிச்சி அரட்டி விட்டாயில. அதுக்கப்புறம் அடித்து கலட்டினோன்னே காரை எடுத்துகிட்டு கிளப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ தெரியாமல் கேட்குறேன், திமுக இதெல்லாம் செஞ்சுருக்காங்க தான், அதெல்லாம் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் ஏதோ 1-2 இடத்துல அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அதிகாரத்தை. ஆனால் இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக பண்ணதில்லைப்பா. காசு கேட்க போய் சண்டைக்கு போயிருக்காங்க, வட்டிக்கு காசு கொடுத்துருக்காங்க, சட்டையை கிழிச்சிருக்காங்க. ஏன் சில இடங்களில் நிறையா எல்லாம் மீறி இருக்காங்கன்னு வைக்கல. ஆனால் இவ்வளோ ஓப்பனாக எவனுக்கும் பயப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும் அதை. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்,
நமக்கு தான் இன்ஸ்டா போராளிகள் இருக்காங்கல்ல, அந்த பூச்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து மொச்சு இவங்களை காய்ச்சி எடுத்துடாது அப்படின்ற ஒரு நினப்பு நமக்கு இல்லை. இப்போ அவங்க வாங்கினா லஞ்சம், நீங்கள் வாங்கினா என்ன தமிழ்நாடு வளர்ச்சி நிதியா இல்லை தாவேகாவோட எழுச்சி நிதியா? எது உங்களுக்கு இது இல்லைப்பா. இது எந்த அக்கௌண்டபிளில் வருமா? பில்லு போட்டு கொடுக்குற எந்த கணக்கில் கொடுக்குறாங்க? இதில் கூச்சமே படாமல் இன்னொரு விஷயத்தை வேற சேர்த்துக்கிறாங்க. என்னன்ட்டு, அதான் இது டிவிக்கே இல்லை, டிவிக்கே போர்வையில் இருக்கிற டிஎம்கே பூரா திமுக காரங்க தான் சார். அவங்க தான் சார் அண்ணன் பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க. டேய் வந்தியவன் பூரா எம்ப்ராய்டரி போட்டு உட்காந்துருக்காட்டா எல்லாரும் மூஞ்சியும் தெரியுது. அவன் எம்எல்ஏக்கு போன போட்டு பேசுகிறேன், அவனை போயிட்டு திமுக காரு. எனக்கு அதுதான் சார் புரிய மாட்டேங்குது. எனக்கு இதில் இன்னொரு பயங்கரமான ஒரு பயம் ஒன்று இருக்குது சார். இல்லைன்னா இவங்க இந்த பழக்கடைக்காரங்க செங்கச்சூளக்காரனையே இப்படி லிஸ்ட்டு போட்டு எடுக்கிறாங்கல்ல. இன்னும் குவாரி இருக்குது, இந்த பக்கம் இது மணல் அல்ற விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்குது, எவ்வளோ டெண்டர்ஸ் இருக்குது, இன்னும் ப்ராஜெக்டு பல ப்ராஜெக்டு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கு. இதுக்கெல்லாம் எவ்வளவு வாங்குவாங்க அந்தந்த துறையில்? இப்போ உணவுத்துறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா முட்டை போடுற விஷயம் இருக்குது, அரிசி கொடுக்குற விஷயம் இருக்குது, இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கிட்டா நோட்டு புக்கு கொடுக்குற விஷயம் இருக்குது, இப்போ வேறு ஏதாச்சும் அதாவது இந்த இனாம் கொடுக்குறது, இந்த இலவசம் கொடுக்குறது, கான்ட்ராக்ட் எவ்வளவு இருக்குது. ரேஷன் கடையில் உட்காந்துட்டு எவ்வளோ அட்டூழியாக அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க சார். இவங்கெல்லாம் சேர்த்து தான் நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரே ஆள், வேறு யாருமே கிடையாது. இப்போ நேரடியாக சார் ஆட்சி அமைஞ்சு அரை மாதம் கூட ஆகலை சார், அதுக்குள்ளேயும் ஆளுக்கு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தீராங்க. எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும், இந்த ஏரியாவில் நான் தான் வாங்குவேன், என்கிட்ட தான் எல்லோரும் கொடுக்கணும், எவனும் குறுக்க வரக்கூடாது. ஆளுக்கு ஒவ்வொருத்தையும் கிளம்பிட்டாங்கல்ல. முதல்ல கட்சியை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க சார். அதான் மேலே இருக்கிறவங்களுக்கு இது தெரியுமா இல்லை கீழே இருக்கிறவங்க யார்? ஏன்னா உண்மையிலே இது ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து இங்கே அடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்ன வெளியில் தெரிஞ்சால் அடக்குவாங்க, ஏன்னா வெளியில் தெரியாமல் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே. அதான் உள்ளுக்குள்ளேயே இந்த வேறு வேலைக்கு காசு வாங்கி கொடுக்குறது, மாற்றி கொடுக்குறது, உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா வெளியில் பப்ளிக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. எவன் சம்மந்தப்பட்டானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே அந்த பயம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது சார். ஏன்னா இதையெல்லாம் யாரும் கண்டுக்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் வாயை மூடிட்டு இப்படி உட்கார்ந்துருக்காங்கல்ல. ஆரம்பத்துலேருந்து அடைக்கி இந்த 15 நாள் தான் சார் ஆகுது. ஏதோ 15 வருஷம் அரசியல் இருந்த மாதிரியும் அதில் உண்டான நம்மளை யாருமே அசைக்க முடியாது அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இது எங்கே தெரியுமா நேரடியாக அடிக்கி? இதைத்தான் ரவி ஐபிஎஸ் சொன்னார், இதைத்தான் ஐயா ஸ்டாலின் சொன்னார், இதைத்தான் ஐயா ரஜினிகாந்த் சொன்னார். அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் எங்கே போய் நிற்கும், யாரை அடிக்கும் அப்படின்னு பார்த்தா அது விஜயத்தான் சார். ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு ஒன்லி ஒன் பவர் சென்டர்ன்னு இருக்கார். அந்த ஒரு பவர் எது? ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு பவர் சென்டரா, ஒரு சிஎம் ஒரு பவர் சென்டரா, ஒவ்வொரு அமைச்சர் இப்படியெல்லாம் கூட இருக்கலாம் சார். எம்எல்ஏ ஏன் மினிஸ்டர் மிரட்டி கேட்டிருக்கேன், எம்எல்ஏ மிரட்டி கேட்டிருக்கேன், எம்எல்ஏவோட பிஏ மிரட்டி கூட கேட்டிருக்கேன், கவுன்சிலர் வரைக்கும். எம்எல்ஏ ஹஸ்பண்டோட பிஏ ஒருத்தர் மிரட்டி கேட்குறது இதுதான் சார் ஹிஸ்டரியிலேயே முதல். இந்த படத்துலலாம் காமெடிக்கு சொல்லுவாங்க, அவர் மினிஸ்டரோட மச்சானோட டிரைவரோட 2வது தங்கச்சியோட 3வது புருஷன் அப்படிம்பாங்க. அந்த கணக்குக்கு தான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் எம்எல்ஏ கலந்துக்கிட்டாப்புல, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பேரை சொல்லி எல்லோரும் வருவாங்களே சார். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கும்? அரசாங்க அதிகாரிகளே போய் மிரட்டுறாங்கல்ல சார். காடை போட்டுக்கிட்டு பேட்சை போட்டுக்கிட்டு துண்டை போட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்கல்ல ஒவ்வொருத்தனும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உண்மையிலேயே யார் எம்எல்ஏ, யார் எம்எல்ஏ பிஏ, யார் இந்த மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு கிளம்பிடுவாங்க போல. இப்போ எல்லாரும் தானே சந்தேகப்படும்படியாக இருக்குது. ஆனால் இந்த காசையெல்லாம் வாங்கி எங்கே கொண்டு போய் கொடுப்பான்? அவங்க மட்டுமே வச்சுப்பா இல்லைன்னு. இந்த 2000 ரூபா விடுங்க, 1 லட்ச ரூபா கேட்குறான் சார். செங்கச்சூளக்காரங்க கொடுத்து வச்சுப்பா. அவன் வாயிலே வயிற்றுலேயே நெருப்புலேயே உட்காந்துக்கிட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு பொழுதனைக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைப்பான். அவன் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தாலும் சாயங்காலம் 6-7 மணி வரையும் உழைக்கிறான். இடையில ரெஸ்ட் எடுக்காமல் வேகாத வெயில ஏசியை போட்டு காரில் போட்டு கிளம்பி வந்துடுறாங்க. எதுக்கு? காசு கொடு. இந்த புதுப்பேட்டையில் அலைவாப்பில் காசு கொடு. ஆளாளுக்கு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா இருக்குது. இப்படியே போக ரொம்பலாம் வேண்டாம். அவர் கொடுத்த 6 மாதம் போதும். அந்த 6 மாதம் போதும். அக்கு வேறு ஆணி வேறு அத்தனையும் பிரித்து தள்ளிடுவாங்கன்னு வைங்கள. உண்மையில் உங்கள் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையுது. ஏன் இன்னும் யாரும் கை வைக்காமல் இருக்கீங்க? எங்கள் அண்ணன் ஆட்சியில் கேட்டால் கொடுக்க மாட்டியா?
உங்ககிட்ட வந்து நாங்கள் கேட்டு நிற்கணுமா? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? கொடுக்குறியா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க சார். கொஞ்ச நாள் இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்கள். அங்கங்கே கை வைப்பாங்க, அடிப்பாங்க, கொடியை போட்டுக்கிட்டு காரை முன்னாடி ஓட்டிக்கிட்டு ரோட்டில் சுற்றுவாங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. கேட்டால் தாவே காம்பாங்க. இவங்க அத்தனை பேரும் உண்மையிலேயே உறுப்பினராக இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க அத்தனை பேரும் அதான் மாற்று கட்சியிலேருந்து இப்போ நிறையா பேர் வருவாங்க. நீ சேர்த்துப்படி இவன் ஏற்கனவே டிஎம்கேல இருந்தான்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியாதா? அண்டாவை தூக்கி வச்சு உள்ளே கவுத்து போட்டு குத்துவாங்க. நிஜமாக அந்த அடி காது மேலேயே விடுவாங்க. ஏன் சேர்த்தம்பாங்க. உங்களை யாரையும் சேர்க்க சொல்ல, இருக்கிறவனை வச்சு பண்ணிக்கங்க, அது முடிஞ்ச வரைக்கும் போதும். அதே மாதிரி முதல்ல ஒத்துக்கங்க. ஆமாங்க, கொஞ்சம் ஏறி போய் தான் எல்லோரும் திரியிறாங்க. அதான் அவங்கள அடக்கிறது. இந்த போதை இப்போ உச்சத்தில் உட்காந்துருக்கு. ஏன்னா இப்போ தானே ஃப்ரெஷ்ஷாக குடிகார ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷாக வந்து குடிக்கவே இல்லாத ஒருத்தன் ரொம்ப டீ டோட்டலர் ஒரு பியர் குடிக்கிறான். என்னத்துக்கு ஆகும்? அப்படி பியர் குடிக்கிறவனுக்கு இது ஃபுல் அடித்த மாதிரி அவனுக்கு. அப்படி ஃபுல் அடித்தப்போ அவன் என்ன ஆட்டம் ஆடுவான் அவனும் தெரியும். போத நிலைமை இறங்கி கொஞ்சம் சீராகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அதுக்காக வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள அவன் குடியை விட மாட்டான் சார். இதுவே பெரிய போதையாகி போயிடும். காசே வேணுனாலும் சும்மா போயிட்டு வாங்கிட்டு வருவோம், அந்த நினைப்பு வந்துடும். கட்டுப்படுத்தி வைங்க. உங்கள் அறிக்கையை புசி என்ன அறிக்கையை அழுதுகிட்டே விட போகிற அந்த அறிக்கையை எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன்.